நான் மதுரவாயிலிருந்து வரேன். எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு சரளாங்கிற பொண்ணு தான் அறிமுகப்படுத்துனாங்க. அவங்க வந்துட்டு இங்க டிச் பண்ணிட்டு, இப்ப ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சரி அக்கா நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? வாங்க வீட்லயே இருக்காதீங்க. ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்ல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க ஆல்ரெடி வெஜிடபிள் ஷாப் வச்சிருந்தோம். கடைய விட்ட உடனே சும்மா வீட்ல இருந்ததுனால எனக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சுருச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி வீட்லயே இருக்க டென்ஷன் ஆயிட்டே இருந்ததுனால, சரி போலாம். டெய்லரிங் கிளாஸ் போலான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் தான் வந்தோம். வந்த உடனே வச்சோனே பார்த்தோம். எனக்கு ராசாத்தி அக்காவ ரொம்ப பிடிக்கும். அவங்க டென்ஷனே ஆக மாட்டாங்க. ஒரு தடவைக்கு 10 தடவ கேட்டாலும் கூட நல்லா தெளிவா சொல்லி தருவாங்க. அவங்க நம்ம கிளாஸ் மேம் மாரியே இத ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீயா நம்ம ஃப்ரெண்டு மாரியே நல்லா இது பண்ணுவாங்க. அந்த 3 மாசத்துலயுமே எங்களுக்கு சூப்பரா இருந்தது கிளாஸு. நான் இப்ப ப்ளவுஸு, சுடி, பசங்களுக்கு பாவாடை சட்டை எல்லாமே தப்பேன். எல்லாமே எனக்கு தெரியும். நான் வந்து கத்துக்கிட்டதுனால. ஆனா ஆல்ரெடி நான் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வெளியில கத்துருக்கேன். கத்துட்டு இருக்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு அங்க புரியவே இல்ல. இவங்கள்ட்ட கத்துக்கிட்டது வந்து நல்லா புரிஞ்சுச்சு. நல்லாவும் இருக்கு. நான் கத்துக்கிட்டது எல்லாமே எங்க நாத்தனாரையும் கூட்டிட்டு வந்தேன் நானு. இப்ப இந்த மாசம் கூட ஒரு நியூ ஜாயின் இன்னொரு பொண்ணு பண்ண வச்சிருக்கேன். நம்ம மட்டும் பலன் அடைஞ்சா பத்தாது. நம்ம ஃப்ரெண்டுங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யாருனாலும் இந்த மாரி பண்ணலாம். அப்படிங்கிறதுனால ஒரு இது பண்ணிட்டு அவங்களையும் சேர்த்து விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் வந்து கர்ச்சீஃப் மாரி, அப்புறம் பாப்பா பசங்களுக்கெல்லாம் பெட்டிகோட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கெட்டின் ஸ்கெட்டு, அப்புறம் சட்டை, அப்புறம் ப்ளவுஸு, அப்புறம் தான் சுடி. அடுத்து ஸ்டெப்பா போயிட்டுருக்காங்க. இப்ப எனக்கு இது எல்லாமே தெரியும். ஓரளவுக்கு நல்லா ஸ்டிச் பண்ணுவேன் அப்படிங்கிறது. கட்டிங் தான் ஃபர்ஸ்ட்டு வரவே வராது. அத மட்டும் கத்துக்கிட்டா போதும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நான் இப்ப வீட்ல உட்காந்து டெய்லி ஒரு 2 ப்ளவுஸ் கம்பல்சரி தச்சுருவேன். புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு மிக்க நன்றி.